Amid the confusion, the chaos and the pain, a man emerged and Muhammad was his name, and walking with nothing but Allah as his aid, and the mark of a வரலாற்றின் ஒளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே, நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹ்மத்தாக ஓர் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ بَشِيرًا وَنَذِيرًا وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ. இன்னும் நபியே, நாம் உம்மை மனிதகுலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி வேறெவ்வாறும் அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. முஹம்மது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன். திருக்குர்ஆனை இறை வேதமாகவும் முஹம்மது நபியை வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் முஹம்மது நபியை இறைவனிடமிருந்து வந்த இறை தூதர்தான் என்பதை மிக தெளிவாக நம்புகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வரலாற்றின் ஒளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த குறும்படத்தை உங்கள் முன் தருவதன் நோக்கம் என்னவென்றால், முஹம்மது நபி அவர்கள் தங்களது வாழ்க்கையில் பல்வேறு அளப்பரிய சாதனைகளை செய்துள்ளார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியவர்களாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரதான பிரச்சாரகர்களாகவும் இருந்தார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியுள்ளார்கள். பல்வேறு மக்களோடு சமாதான உடன்படிக்கைகளை செய்துள்ளார்கள். ஒரு கட்டுக்கோப்பான சமுதாய அமைப்பை உருவாக்கினார்கள். பல சந்தர்ப்பங்களில் மிக திறம்பட படைகளை நடத்தியுள்ளார்கள். கருணையோடு பல சந்தர்ப்பங்களில் எதிரிகளை மன்னித்துள்ளார்கள். சரியான முறையிலே நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய சமூக நல சட்ட திட்டங்களை மேலும் மார்க்க சட்ட திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்துள்ளார்கள். இதற்கு பிறகு மக்களுக்கு சிந்தனை புரட்சியை தூண்டக்கூடிய வழிமுறைகளை தந்துள்ளார்கள். இவ்வாறாக பல்வேறு சாதனைகளை நபிகள் நாயகம் செய்துள்ளார்கள். இவர்கள் செய்த சாதனைகள் அனைத்தும் வரலாற்றின் ஏடுகளில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடுநிலைமையோடு உள்ள யாராக இருந்தாலும் முஹம்மது நபி அவர்கள் செய்த இந்த சாதனைகளை ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளார்கள். நபி அவர்களோ நான் இறைவனிடமிருந்து வந்த திருத்தூதராக இருக்கின்றேன் என்பதை தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வரலாற்றின் வெளிச்சத்தில் நபிகள் நாயகம் செய்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அளப்பரிய சாதனைகள் என்ன என்பதை உங்களது சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த குறும்படத்திலே தருகின்றோம். இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் மனிதர்களை நேர்வழியில் நடத்துவதற்காக இறைவன் மனித குலத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன் புறத்திலிருந்து வேத வெளிப்பாடுகளை வழங்கி அதன் மூலம் அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தினான். இந்த அடிப்படையில் பல்வேறு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயங்களே இல்லை என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இதில் முதலாவதாக வந்த இறை தூதர் முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதைத் தொடர்ந்து சங்கிலி தொடர்போல் நோவா என்று அழைக்கப்படும் நூஹ் நபி, ஏபிரகாம் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் நபி, யாக்கோபு என்று அழைக்கப்படும் யாக்கூபு நபி, தாவீது என்று அழைக்கப்படும் தாவூது நபி,
சாலமோன் என்று அழைக்கப்படும் சுலைமான் நபி, மோசே என்று அழைக்கப்படும் மூசா நபி, இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும் ஈசா நபி போன்ற பல்லாயிரக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இறை தூதர்கள் வரிசையில் இறுதியாகவும் உலக முடிவு நாள் வரை மனிதகுல மொத்தத்தையும் நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். முஹம்மது நபி அவர்கள் கிபி 571ஆம் ஆண்டு உலகின் பின்தங்கிய பகுதியாக இருந்த அரேபிய தீபகற்பத்தின் மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்த அனாதையாக பிறந்தார்கள். அதற்கு பிறகு ஏறக்குறைய 6 வயதை அடைந்த பொழுது தங்களது தாயாரையும் இழந்தார்கள். முகமது நபியை அவரது பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் பராமரித்து வந்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களின் மரணத்திற்கு பிறகு முகமது நபியின் பெரிய தந்தையாராகிய அபூ தாலிப் அவர்கள் முகமது நபியை பராமரித்தார்கள். முகமது நபி தனது 25வது வயதில் தங்களை விட வயது முதிர்ந்த கதீஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். ஏறக்குறைய 40 வயது வரைக்கும் முகமது நபி அவர்கள் பெரிய சாதனைகள் எதையும் நிகழ்த்திவிடவில்லை. அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பண்புமிக்க நெறியாளராக வாழ்ந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் மத்தியிலே அவர் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றப்பட்டார். அதே போல அஸ்-சாதிக், உண்மையை உரைக்கக்கூடியவர் என்ற சிறப்பு பெயரையும் அந்த சமுதாயத்திலே பெற்றிருந்தார்கள். 40 வயது வரைக்கும் இந்த மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற நல்ல பண்பாளராகிய நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 40 வயதை நெருங்குகின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களில் மனித சமுதாயம் வாழ்க்கையின் திசை தெரியாமல் பல்வேறு அனாச்சாரங்களில் மூழ்கி தட்டழிந்து கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்பட்டவர்களாக மக்காவிற்கு அருகாமையில் உள்ள ஹிரா குகைக்கு சென்று தனிமையில் அமர்ந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்ற ஆர்வத்தோடு அவர்கள் தியானித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களது 40வது வயதிலே ரமலான் மாதத்தின் ஒரு இரவில் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வேத வசனங்கள் இறங்க துவங்கியது. அதற்கு பிறகு அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து தான் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை தெளிவுபட எடுத்துரைத்தார்கள். தங்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு 13 ஆண்டுகள் மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள். முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான மக்கள் சாமானியர்களாகவும் அடிமைகளாகவும் இருந்தார்கள். மக்காவின் மேல்குலத்தை சார்ந்த அந்த அரபு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை சொல்லனா கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். மிகப்பெரிய கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நபிகள் நாயகம் முஸ்லிம்களுக்கு அமைதியை போதித்து பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வந்தார்கள். 13 ஆண்டுகளை நெருங்குகின்ற பொழுது மக்காவில் இருந்த இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை கண்டு இந்த இஸ்லாத்தை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்றும் இதற்கு மூலகர்த்தாவாக இருந்த முகமது நபி அவர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவு கட்டி திட்டங்களை தீட்டி செயல்படுத்த தொடங்கினார்கள். இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் முகமது நபி அவர்கள் அங்கிருந்த அவர்களது தோழர்களை மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொள்ள சொன்னார்கள். அவர்களை தொடர்ந்து முகமது நபியும் அவரது தோழராகிய அபூபக்கர் சித்திக் என்ற முக்கிய தோழரும் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் மக்காவில் இருந்து மதீனா நகரை நோக்கி ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவை வந்து அடைந்த பிறகு முகமது நபி அவர்கள் மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். மதீனாவில் இருந்த அனைத்து மக்களும் ஏகபோகமாக முழு மனதோடு முகமது நபியை தங்களது ஆட்சியாளராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு முகமது நபி அவர்கள்
முதலில் செய்த காரியம் என்னவென்றால்